மானாமதுரை தியாக வினோத பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள தியாக வினோத பெருமாள் கோவில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மானாமதுரை பெருமாள் கோவில் தெரு பகுதியில் உள்ள தியாக வினோத பெருமாள் கோவிலில் கடந்த சில மாதங்களாக திருப்பணிகள் நடைபெற்று முடிவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி மாலை கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று முடிந்தவுடன் இன்று காலை பூர்ணாகுதி முடிந்து புனித நீரடங்கிய கலசங்களை அர்ச்சகர்கள் மேல தாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக வலம் வந்த பின்னர் கோபுர கலசங்களுக்கு கொண்டு சென்றனர். அங்கு பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது வானில் ஏராளமான கருடர்கள் வட்டமிட அர்ச்சகர்கள் புனித நீரை கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு 18 வகையான மூலிகை பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடந்தது. கோவிலுக்கு முன்பாக அன்னதானம் நடந்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர், பக்தர்கள், பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் அறங்காவல் குழு தலைவர் ஜெயமூர்த்தி, கார்த்திக், நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் தினேஷ்குமார்.